இந்த உலகத்திலேயே எல்லா பரிசை விடவும் உயரிய பரிசா கருதப்படுற இந்த நோபல் பரிசை கொடுக்கறதுக்கு பல லட்சம் மக்கள் இறக்குற மாதிரி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு தான் காரணம்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்ட் ஆல்ஃபிரட் நோபல் 1865ல பிளாஸ்டிங் கேப்பையும் 1867ல டைனமைட்டையும் 1875ல பிளாஸ்டிங் கெலட்டின்னு இந்த 3 பொருட்களை கண்டுபிடிச்சாரு. இந்த 3 பொருளையும் நிறைய நாடுகள் ஆல்ஃபிரட் நோபல் கிட்ட இருந்து வாங்கினதுனால இந்த 3 பொருளுமே பல லட்சம் மக்களோட அழிவுக்கு காரணமா இருந்தது. 1888ல இவங்க தம்பி இறந்தத இவதான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டேக்கனா எடுத்த பிரெஞ்சு நியூஸ் பேப்பர் தி மர்ச்சன்ட் ஆஃப் டெத் இஸ் டெட் அப்படின்ற ஹெட்லைன்ஸ்ல அவங்களோட நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் ஆல்ஃபிரட் நோபல் தன்னோட மொத்த சொத்தையும் மனிதநேயத்துக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யறவங்களுக்கு நோபல் பரிசா வழங்க சொல்லி தன்னோட உயிர்ல எழுதி வச்சதா சொல்லப்படுது. மனிதநேய முன்னேற்றத்துக்காக பெரிய அளவுல தங்களோட பங்களிப்பை கொடுக்கிற தனிநபர்களுக்கோ இல்ல நிறுவனங்களுக்கோ ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கப்படுற உயரிய பரிசு தான் இந்த நோபல் பரிசு. இந்த நோபல் பரிசு மருத்துவம், இயற்பியல், வேதியியல், அமைதி, இலக்கியம்னு இந்த 5 கேட்டகரியில கொடுக்க சொல்லி அவரோட உயிர்ல எழுதியிருந்தாரு. 1968ல இருந்து தான் 6வது கேட்டகரியான பொருளாதார அறிவியலுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நோபல் பரிசு 1901ல இருந்து தான் உலக அளவுல கொடுத்துட்டு வராங்க. இந்த பிரைஸ் வின் பண்ணவங்களுக்கு ஒரு கோல்டு மெடலும் ஒரு சர்டிபிகேட்டும் 11 மில்லியன் குரோனார், அதாவது நம்ம இந்திய ரூபாயில 10.38 கோடி ரூபாய் கேஷ் பிரைஸையும் கொடுப்பாங்க. ஒரு